நீங்கள் ஒரு நேர்காணலுக்கு போகிறீர்கள். அந்த இடத்தில் அவர்கள் எதிர்பார்ப்பது 3 மணித்துளிகளில் எவ்வாறு ஒரு விரும்பத்தக்க உருவத்தை கட்டமைப்பீர்கள். நீங்கள் அதை எப்படி செய்வீர்கள்? அதற்கு சில விஷயங்களை கூறுகிறார்கள். மேலதிகாரிகள் அந்த நேரத்தில் தான் தொடர்வதா விலகுவதா என்பதை முடிவு செய்வார்கள். நீங்கள் பேசும் 2வது அல்லது 3வது வாக்கியத்திலேயே அவர்கள் முடிவு செய்து விடுவார், போதும் அடுத்தது என்று. உங்கள் செய்தி தெளிவாக சுருக்கமாக அழுத்தம் கொடுப்பதாக இருந்தால் தொடர்ந்து பேசுவார்கள். இல்லை என்றால் விட்டு விலகுவார்கள். வில் சி லேட்டர், நாம் மறுபடியும் பார்க்கும் பொழுது பேசிக்கொள்வோம். முடிவிலிருந்து ஆரம்பிப்பது சிறப்பு. ஏனென்றால் நீங்கள் முதலிலிருந்து ஆரம்பிக்கும் பொழுது நேரம் காணாமல் போய்விடும். சுருக்கமான வழிமுறைகளை கூறுவது பலன் தரும். நான் அங்கு அப்படி இதுதான் இவ்வளவுதான் அதை சொன்னால் தெளிவு பிறந்துவிடும். ஆனால் முதல் 30 வினாடிகளில் திட்டத்தை செயலில் காட்டுங்கள். ஆகப்போவது என்ன என்ற குறையை வெளியிடுங்கள். பிறகு அதை விரிவாக எடுத்து கூறுங்கள். இப்போ இதைத்தான் ஒரு ஃபெமிலியாரிட்டி, அதை பற்றிய ஒரு அறிமுகம் அவர்களுக்கு வந்து விடுகிறது. ஆக தெளிவு, சுருக்கம், கட்டாயம் கேட்க வைக்கும் சொல்வன்மை போன்றவைகளை கட்டமைத்து கருத்துக்களை வெளியிடும் பொழுது அனைவரும் கேட்பார்கள். அதில் தெளிவும் இருக்கும். உங்களுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளவும் படும். அவர்கள் மொழியில், அதாவது உத்திகளை அவர்கள் பாணியில் புரித்தால் வெற்றிதான். அதை விட்டுவிட்டு நாங்கள் இப்படி செய்தோம், எங்கள் இது, அவர்கள் என்ன எப்படி பேசுகிறார்கள், அவர்களுடைய நிலை என்ன, இதெல்லாம் தெரிந்திருந்தால் அதை போல நடிப்பல்ல, அதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் அதை செய்தால் வெற்றி வசப்படும். எந்த சவால்களையும் எளிதாக கையாளுவது மிகவும் சிறப்பானது. ஐயையோ என்றால் அனைத்தும் காலி. நேர்மறையான பதில்களை, சவால்களை எதிர்கொண்டு வெற்றி காண வேண்டும். அதிக விளக்கங்கள் தேவையில்லை. முக்கியமாக செய்திகளை இடைவெளி விட்டு அழுத்தம் திருத்தமாக அதிக சத்தம் இல்லாமல் தெளிவாக விளக்குவது சிறப்பு. அதிக சத்தத்தோடு எனக்கு தெரியும் என்ற பாணியில் பேசும்போது ஏன் இப்படி கத்துறான் என்று நினைப்பார்களே தவிர நீங்கள் ஏதோ சொல்லுகிறீர்கள் என்று கேட்பதற்கு விரும்ப மாட்டார்கள். அழுத்தங்களை உத்திகள் சார்ந்து எதிர்கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் போட்டு உடைக்கக்கூடாது. தீர்வுகளை தெளிவாக எடுத்துக் கூற வேண்டும். பிரச்சனைகளை தீர்ப்பவர்கள் விரும்ப மாட்டார்கள். கூட்டாக இருந்து கருத்து தேடுபவர்களை தொலைத்து விடுவதில்